ஹாய் பசங்களா! மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் ஆரம்பிக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து அட்லீஸ்ட் போர்ஷன் சொல்லியிருப்பாங்க, சில பேருக்கு டேட் சொல்லியிருப்பாங்க, ஆர் அட்லீஸ்ட் வந்து அடுத்த மாதம் இந்த வீக்கில் வரலாம் அப்படிங்கிறதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மிட் டெர்ம் எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகணும், ரைட்? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் எக்ஸாமுக்கு எல்லா சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர்ஸும் நான் கம்பைல் பண்ணி தந்துட போகிறேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம். கொஷின் பேப்பரை வச்சு நான் எப்படி மேம் படிக்க முடியும்? இல்லைன்னா ஆன்சராக இருக்குது. இல்லை என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேரோட ஸ்கூலில் மிட் டேர்ம் எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி போர்ஷன் சொல்லியிருக்காங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியலில் என்னென்ன உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷன்ஸாக இருக்குது, எவ்வளவு சாப்டர்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கேட்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டேர்மோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக அது என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களுமே வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு வேதாந்தோ, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இப்போது எல்லாருக்கும் இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பரை நான் எதுக்காக பார்க்கணும், அதை பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க இல்லையா, மேம் எனக்கு எப்படி ஈஸியாக மார்க் வாங்குறதுன்னு சொல்லி கொடுங்க, நானும் இவ்வளவு மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் ஆனால் மார்க் மட்டும் வர மாட்டேங்குது. எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையவே கிடையாது. என்ன படிக்கிறீங்க, அதை எப்படி படிக்கிறீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க, அதெல்லாம் தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் படிக்கக்கூடிய ஏதோ ஒரு டாபிக் இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது 2 மணி நேரம் உட்காந்து படிச்சுதான் என்ன யூஸ் இருக்க போகுது? அதனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்ம என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், எவ்வளவு நேரம் படிக்கிறோம், அதெல்லாம் தான் உங்களோட மார்க்கை டிசைட் பண்ணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் பேப்பரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னா, கொஷின் பேப்பரோட பேட்டர்ன், எவ்வளவு 1 மார்க் கேட்பாங்க, எவ்வளவு 2 மார்க்ஸ், எவ்வளவு 5 மார்க்ஸ், இல்லை எவ்வளவு 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ், இதெல்லாம் எவ்வளவு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமோட பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரெப்படேஷன் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கா? இப்போ ஒரே கொஷினை வந்து 5 கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க, ஒரே கொஷின் அந்த 5 கொஷின் பேப்பர்லையும் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கொஷினை விட்டுறவே கூடாதுங்கிறதான் அர்த்தம் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு கான்செப்ட்லேருந்து கொஷினே வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் உட்காந்து படிச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ மேபி உங்களுக்கும் அந்த கொஷின் வந்து வராமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்தாலும் அது ரேராக தான் வரும். ஸோ அதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா? கிளாஸஸ் எடுக்கும்போது, இந்த டாப்பிக்கில் இருந்தாலும் கொஷின்ஸே வந்ததில்லடா அப்படின்னு எதை வச்சு நாங்கள் சொல்கிறோம்? இந்த கொஷின் பேப்பரை பார்த்து தான் சொல்கிறோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். நான் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கேன், இதுல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வராது, இதுல இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக போய் ஒரு 4 பேருக்கு சொல்லலாம். அடுத்து ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னே தெரியாமல் நம்ம வந்து குருட்டுத்தனமாக படிக்கிறதுனால நம்மளுக்கு மார்க் வராது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கே கிடைக்கும். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். எக்ஸாமில் மட்டும் போய் தான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு தானே நல்லது. இப்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், பைக் ஓட்ட கற்றுக்குறோம், அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலாக பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறோம் ரோட்டில். அதே மாதிரி தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி எழுதணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, பட் இது மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் வருது இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. போன வருஷத்தோடதோ அதுக்கு முன்னாடி வருஷத்தோடதோ எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் ஏன் ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கக்கூடாது? ஒரு மாடல் மிட் டேர்ம் மாதிரி ஏன் எழுதி பார்க்கக்கூடாது? நாளைக்கே உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம பழகணும் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நாளைக்கு எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், நாளைக்கு ஒருவேளை இந்த கொஷின் பேப்பரை நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிறத நீங்களாவே ஒரு ட்ரையல் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா ஃபிக்ஸ் ஆகும்.
அட் த சேம் டைம் நீங்களே உங்களுக்கு இவ்ளோ பிராக்டிஸ் குடுத்துக்கும்போது, நிஜமாவே எக்ஸாம்ல போய் உட்காரும்போது, "ஐயய்யோ! இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுடா" அப்படிங்கிறது தோணும். இல்லையா? நெறைய பேர் வந்து அந்த எக்ஸாம்ன்னு சொல்லி அந்த பயத்திலேயே நெறைய விஷயத்த மறந்துர்றோம். ஸோ அந்த பயம் வரக்கூடாது. நம்மளும் வந்து கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். இதுவும் 10 எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நார்மல் டே மாரி ஃபீல் ஆகணும்னா, நம்ம நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு தடவையும் பிராக்டிஸ் பண்றத மிஸ் பண்றப்போ, எவனோ ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் நம்மள விட ஒரு 5 மார்க், 10 மார்க் அதிகமா வாங்குறதுக்கு படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். உழைப்ப போட்டுக்கிட்டே தான் இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? இல்லையா? ஸோ, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த கொஸ்டின் பேப்பர வச்சு நம்மளே ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பிராக்டிஸ் தான். இது எல்லார்னாலயும் பண்ணிற முடியாது. ஸோ, குருட்டுத்தனமா படிக்கிறது எல்லாருமே பண்ணிருவாங்க. நாளைக்கு எக்ஸாம் ஐயோ! நான் இத படிக்கணும், அத படிக்கணும்னு சொல்லிட்டு அத படிக்கல, இத படிக்கலன்னு சொல்லி பேனிக் ஆகி படிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நிஜமாவே என்ன படிக்கணும்? எது நம்மளுக்கு முக்கியங்கிறத யாருனால மட்டும் தான் சொல்ல முடியும். கொஸ்டின் பேப்பர நல்லா தீர அனலைஸ் பண்ணவங்கனால மட்டும் தான் சொல்ல முடியும். இது இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது படிச்சா போதும். இது படிக்கலனாலும் இப்போதைக்கு பரவால்ல. கொஞ்சம் டைம் இருக்கு. அப்புறமா பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொஸ்டின் பேப்பர் பார்க்குறவனுக்கு மட்டும் தான் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்க இருங்க. ஸோ இத எத்தன பேர் ஃபாலோ பண்ண போறீங்க? எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்ப நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன். மிட் டெர்ம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வரும். நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து டியூட்டிகோரன் டிஸ்ட்ரிக்ட்டோட கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டோடதும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அத பாருங்க. உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். இப்ப தமிழ்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு தமிழோட போர்ஷன்ஸ கொஞ்சம் ஷஃபில் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பின்னாடி இருந்த யூனிட் எல்லாம் கொண்டு வந்து இப்ப முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு சில லெசன்ஸ தூக்கிட்டாங்க. மொத்தமா இருந்த 9 யூனிட் இப்ப 6 யூனிட்டா மாறியிருக்கா, 7 யூனிட்டா மாறியிருக்கா. ஸோ நெறைய லெசன்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன போர்ஷன் சொல்லியிருக்காங்களோ, அந்த போர்ஷன்ஸ் ரிலேட்டடா இங்க என்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அத மட்டும் படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். போர்ஷன்ஸ்ல இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்னா, அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷஃப்லிங் நடந்திருக்கு. ஸோ அத வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கறதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட போர்ஷன்ல இல்லாமயே கூட இருக்கலாம். அப்படிங்கிறத நான் இப்பவே சொல்லிடுறேன். ஸோ அவேரா இருந்துக்கோங்க. சரியா? இப்போ தமிழ் பொறுத்தவரைக்கும் போன வருஷம் மிட் டெர்ம் எக்ஸாம்ல 1 மார்க் அப்படின்னா 7 1 மார்க் கேட்டிருக்காங்க. 5 2 மார்க் கேட்டிருக்காங்க. தென் 3 3 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து 18வது கொஸ்டின் ஒரு கட்டாய வினாவா இருக்கு. கம்பல்சரி நம்ம அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். கம்பல்சரி கொஸ்டின் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அத கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். அத நீங்க விட்டுட்டு வேற ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி இதுக்கு பதிலா அத அட்டெண்ட் பண்றது கூடாது. மார்க் வராது. அடிச்சு விட்டுருவாங்க. சரியா? அதே மாரி வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து 3 கேட்டிருக்காங்க. அந்த கலைச்சொற்கள், 1 மார்க்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா? அதுலேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா 6 மார்க் வந்துரும். அத தாண்டி வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் 2 கேட்டிருக்காங்க. ஸோ அதுலயே வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படி கேட்டிருக்காங்க. தென் 8 மார்க் கொஸ்டின் வந்து 1 நீங்க அட்டெண்ட் பண்ணணும். 2 கொஸ்டின் இருக்கு. எய்தர் ஆர் சாய்ஸ்ல ஏதோ 1 வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். சரியா? இப்போ இதுவே இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது அதே 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டா தான் இருக்க போகுது. ஸோ இதே 7 1 மார்க்ஸ் தான் உங்களுக்கு எங்கேயும் கேட்பாங்க அப்படின்னா வந்து பப்ளிக் எக்ஸாம்லயும் கேட்பாங்க. பட் பப்ளிக் எக்ஸாம்ல சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸை தாண்டி இன்னொரு 7 கொஸ்டின்ஸ் வரும். இங்க எல்லாமே சேர்த்தே 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதுதான் விஷயம். சரியா? சின்ன சின்ன டிஃபரன்சஸ் மட்டும்தான். அண்ட் சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து புக் இன்சைட் கேட்டிருக்காங்களா, புக் பேக் கேட்டிருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தமிழ்ல 1 மார்க்ஸ் வந்து ஏதாவது புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கா, எங்க இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை எழுதினவங்கள ஆசிரியர் குறிப்பு படிச்சா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். சின்ன சின்ன பெட்டி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் புரியும். எவ்வளோ கொஸ்டின் வந்து புக் இன்சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தா தான் புரியும். அடுத்து 2 மார்க் கொஸ்டின். ப்ரோஸோட 2 மார்க்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணணும். பட் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தா போய்டிக் லைன்ஸ்ல இருந்து நீங்க கொஸ்டின் அட்டென்ட் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் நீங்க அட்டென்ட் பண்ணணும். பட் கொடுத்துருக்கிறது 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? தென் அதுக்கப்புறமா பார்த்தா வி ஹாவ் 2 மார்க் கொஸ்டின்ல நீங்க ஏதோ ஒன்று வந்து அட்டென்ட் பண்ணா போதும். அதாவது இந்த 2 மார்க் கிராமர் இருக்கும் இல்லையா, டைரக்ட் இன்டைரக்ட் ஆக்டிவ் பாசிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் பாசிவ் மட்டுமே உங்களுக்கு 2 கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. பட் ஏதோ ஒன்று அட்டென்ட் பண்ணா போதும். ஏன்னா போர்ஷன்ஸ்ல ஆக்டிவ் பாசிவ் மட்டும் தான் இருக்குங்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல 1 அட்டென்ட் பண்ணும்.
ப்ரோஸ் 5 மார்க் ஒன்று, போயம் 5 மார்க் ஒன்று அட்டென்ட் பண்ணும். தென் சப்ளிமெண்ட்ரியில் கோஹரண்ட் ஆர்டரில் நீங்கள் இருக்கிறதே ஒரே கொஷின் தான், அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதை தாண்டி மெமரி போம் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட போர்ஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு மெமரி போம் தான் வரும்னு நினைக்கிறேன். யூனிட் 1லேருந்து தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 3rd யூனிட்டும் போர்ஷன்ஸ்குள்ளே வருதுன்னா மட்டும்தான் கன்ஃபியூஷன் வரும், இல்லைனா ஃபிக்ஸ்டு தான். மெமரி போம்னாலே யூனிட் 1லேருந்து தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தா டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், பப்ளிக் எக்ஸாம்ல டெவலப்பிங் ஹிண்ட்ஸ்னா வந்து மார்க்கு வேறையா இருக்கும். பட் இங்கே 4 மார்க்குக்கு தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மிட் டேர்ம் எக்ஸாம்னு சொல்லும் போது 4 மார்க்குக்கு கேட்ட இதே கொஸ்டினை பப்ளிக் எக்ஸாம்ல 8 மார்க்காவோ இல்லை 5 மார்க்காவோ கூட கேட்கலாம். ஸோ இந்த மார்க் டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஆனால் அதுக்காக நான் ஆன்சரை கம்மி பண்ணி எழுதலாமா? கூடாது. இப்போ இருந்தே நீங்கள் முழு ஆன்சரை படிச்சா மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ 4 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆன்சரை குறுக்கி எழுதாதீங்க. என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. அப்போதான் பப்ளிக் எக்ஸாமுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்னு பார்த்தீங்கன்னா 4 1 மார்க் கேட்டிருக்காங்க. 2 மார்க்னா 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. 8 மார்க்னா 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எந்தெந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், என்ன மாடல் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கிறதெல்லாம் பார்த்துக்கோ. செகண்ட் சாப்டர்ல ஈஸியாக வந்து நீ கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸசைஸ்லேருந்து தான்ப்பா 2 மார்க் கேட்குறாங்க, 5 மார்க் கேட்குறாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ல 7 கொஷின் வந்திருக்கு. 2 மார்க்ல 5 கொஷின் வந்திருக்கு. வித் 14th கொஷின் இஸ் கம்பல்சரி. அந்த கம்பல்சரி கொஷின் உங்களுக்கு ப்ராப்ளமா கேட்கலாம். இது வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ஏன்னா 2 மார்க்ல ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க, 4 மார்க்ல ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்பாங்க. கண்டிப்பா அது ப்ராப்ளமேட்டிக் கொஷினா தான் வரும். ரொம்ப ரேரா தியரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல. அண்ட் அதே மாதிரி மேம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பயாலஜி படிக்காம விடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு மார்க் போகும். கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாம போகும். ஸோ கண்டிப்பா பிசிக்ஸும் படிக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், பயோவும் படிக்கணும். சரியா? பயோல டயக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம் பேஸ் பண்ண கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா ட்ரிக்கியா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பயோ பேஸ்டா கேட்டாங்கன்னா டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 மார்க் எப்பவுமே வந்து சப்டிவிஷன்ஸாக தான் வரும். அப்போ 2 மார்க்கோ இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கோ எதுவுமே விடாமல் எல்லாத்தையுமே படிக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு சப்டிவிஷனாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ எல்லாமே படிச்சு தான் ஆகணும். சோஷியல் அப்படின்னா அதே 7 1 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க, 5 2 மார்க்ஸு, 5 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க. அண்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ்லேருந்து தான் இன்டீரியர் கொஷின் வரும். ஸோ அதை கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் மட்டும் படிக்கும்போது லைன் பை லைனாக படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க, இன்டீரியர் கொஷினாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? தென் மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் 4 மார்க் கொஷினாக தான் கேட்டிருக்காங்க இங்கே. ஆனால் பப்ளிக் எக்ஸாம்னு வரும்போது ஜியாகிரஃபி மேப்பு 8 மார்க்குக்கு வரும், ஹிஸ்ட்ரி மேப் வந்து 5 மார்க்குக்கு வரும். அதே பேட்டர்ன் நீங்க ஃபாலோ ஆகலை. ஸோ கொஞ்சம் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் அப்படியே உங்களுக்கு பப்ளிக்கு ஃபாலோ ஆகாது. சரியா? அண்ட் மேப்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொலிட்டிக்கல் மேப் கொடுத்துருக்கு, அவுட்லைன் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் மேப்லலாம் தயவு செஞ்சு வந்து இந்த ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுலலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மேப் கொடுக்க போகிறது இந்த மாதிரி மேப் தான் கொடுப்பாங்க, அவுட்லைன் மேப் தான் கொடுப்பாங்க. ஸோ வேற எந்த மேப்பும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேர்ல்டு மேப்னு சொல்லும் போது இதோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேப் இருக்க போகுது. இதில் ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்டாக பிரியறது இந்த மாதிரி மேப் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மிட் டேர்ம் எக்ஸாம் டேட்ஸ் தெரிஞ்சாலோ இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் மிட் டேர்ம் எக்ஸாம். அண்ட் இந்த மிட் டேர்ம் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் கம்பைலேஷன் ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் காட்டினேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு 4-5 கொஷின் பேப்பர் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக போட்டு வச்சுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பர்ஸும் வரும். கண்டிப்பாக அதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ எல்லா கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.